யாத்திராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேச சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். மோசேக்கு கிருபை கிடைத்தது, என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய கண்கள்ல அவனுக்கு கிருபை கிடைச்சிருச்சு. அதுக்கு பிறகு அவனை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. பார்வோன் பல்ல கடிக்கிறாங்க, உன்னை அழிச்சிருவேன், என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு. இவன் அடுத்த நாள் எங்கதான் வந்து நிப்பான்? அவன் முன்னாலதான் வந்து நிப்பான். அவனுக்கு ரத்த கொதிப்பு, பிளட் பிரஷர், அப்படி டென்ஷன்ல மூளை நரம்பெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கும் இவனை பார்த்த உடனே. இவனுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இவன் மேல கையே நிச்சய முடியாது, வைக்கவே முடியாது. மோசையும் ஆரோனையும் பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர டென்ஷனா இருக்கும். அப்படி மோசையும் ஆரோனும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், யார் கூப்பிட்டு விடுவா? யார் கூப்பிட்டு விடுவா? பார்வனை கூப்பிட்டு விடுவான். அவங்க ரெண்டு பேரையும் கூட்டுவா, ஜெபிக்க சொல்லு, தவளைய போ சொல்லு, வண்ட போ சொல்லு, பேனை போ சொல்லு. யார் ஜெபிக்க, யாரு போய் யார் கூட்டு வருவா? இவனே ஆள் அனுப்பி கூட்டு வருவான். அப்படி இல்ல அவன் வந்துட்டான்னா இவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடும். ஆனாலும் மோசையின் மேல ஒரு கிருபை இருந்துச்சு. எதுக்காக? மோசையின் மேல இருந்த கிருபை நடத்தி பின் கிருபை, ஜனத்தை நடத்துகிறது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினுடைய லக்கு. அவனுக்கு மேல கர்த்தர் கிருபை கொடுத்ததே அதுக்கு தான். பார்வோனை வாதிக்க, எகிப்தை வாதிக்க, செங்கடலை பிளக்க, இதெல்லாம் வேற. ஆனா இலக்கு எதுதான்? பார்வோனை வாதிச்சுட்டு மோசே ஓட்டத்தை முடிக்கல, செங்கடலை கடந்த உடனே மோசே ஓட்டத்தை முடிக்கல, மன்னாவை புசிச்ச உடனே மோசே ஓட்டத்தை முடிக்கல, 10 கட்டளையை வாங்கின உடனே ஓட்டத்தை முடிக்கல. இதுக்கெல்லாம் கிடையாது. எங்க கொண்டு போனோம்? இந்த ஜனத்தை நடத்துறதுக்கு கிருபையை கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தார். நம்மள மாதிரி ஆள்னா ஒன்னு ரிசைன் பண்ணிருப்போம், இல்லைன்னா சூசைட் பண்ணி தொங்கிருப்போம். அவனுங்க பண்ற சேட்டைக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி பேசுவான். 6 லட்சம் பேரு. ஒருத்தன் சொல்லுவான், நீ உன்னை உயர்த்துகிறாய் அப்படிமா. இன்னொருத்தன் சொல்லுவான், நீ என்ன செய்ய மிஞ்சி போகிறாய் அப்படிமா. இன்னொருத்தன் சொல்லுவான், கர்த்தர் ஒன்ட்டதான் பேசுறாரா, எங்கிட்ட பேச மாட்டாரோ அப்படிமா. இப்படி ஒவ்வொன்னா பேசி இவனை டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. இவன் அப்படியே ஆட்டுக்குட்டி மாதிரி உட்காந்துட்டு, இல்ல நீங்க அப்படி சொல்லாதீங்க, இப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்கம்மா. ஆனா இதே பழைய மோசையா இருந்தா நினைஞ்சிருப்பான், ஒரே வெட்டி போடுவான். கர்த்தர் இந்த கிருபை அவனுடைய சுவாவத்தை மாத்தி இந்த ஜனத்தை நடத்துறதுக்கு வச்சார். ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? ஒரு லிமிட்ல இவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம தப்பிட்டான். அவன் சொல்றான், இந்த ஜனத்தை நான் பெற்றேனா, இந்த ஜனத்தை நான் சுமக்கணுமா, இவங்களை ஏன் தூக்கிட்டு அலையணும், எனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னா. அப்பனா ஆண்டவர் சொன்னாரு, சரி அப்படின்னா உன்கிட்ட இருக்கிற ஆவியெல்லாம் நான் எடுத்து யார் மேல வச்சிடறேன்? ஒரு 70 பேர் மேல வச்சிடறேன். 70 பேர் மேல வைக்கக்கூடிய ஆவி யார் மேல இருந்துச்சு? ஒரு ஆள் மேல. அளவில்லாத கிருபை. அந்த கிருபை இருக்கும்போது அவனுக்கு கோபம் வராது. அந்த கிருபை இருக்கும்போது அவசரப்பட மாட்டான். அந்த கிருபை இருக்கும்போது டென்ஷனே ஆகாது அவனுக்கு. அந்த கிருபை இருக்கும்போது அப்படியே பேசாம போய் உட்காந்து. அவனுடைய அண்ணனும் அக்காவும் அவனை பத்தி பயங்கரமா பேசுறாங்க. சொந்த அண்ணனும் அக்காவும் அவன் அதை பத்தி பிரச்சனையே பண்ண, சரி என்னத்தையா பேசிட்டு போறாங்க. ஆண்டவருக்கு தான் டென்ஷன் ஆயிடுச்சு. அதை கேட்டு கூப்பிட்டு விட்டாரு, எல்லாரையும் வா, மோசே வா, ஆரோன் வா, மிரியாம் வா, தேவ சமூகத்துக்கு வான்னு ஒரே அடியில மிரியாம யாராக்கிட்டாரு, குஷ்ரோகியா மாத்திட்டாரு. வாங்கிட்டியா, ஸ்தோத்திரம், என்ன பேசுனா பாத்தியா அப்படின்லாம் அவன் என்ன சொன்னானா? நம்ம இன்னும் 2ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி தான். இப்ப நம்ம வீட்டுல யாராவது ஒரு சின்ன ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போய் கூப்பிட விழுந்துட்டான்னு வச்சுக்கா, என்னை தொட்டி இல்ல கூப்பிட விழுந்துட்ட பத்தியா, சென்னை தோட்டம் எதிர்த்தது நின்னதே கிடையாது. இப்படிலாம் நீங்க பேசுனீங்கன்னா வளர்ச்சியற்ற விசுவாசிகள், மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகள். அதுக்குதான் எப்ப சிரிக்கணும் தெரியாது, எப்ப பேசணும் தெரியாது, எப்ப அழணும் தெரியாது, பகுத்தறிவற்ற ஒரு தன்மை. மோசே அப்படி இல்லை, அம்பாட்டுக்கு இருப்பான். தன்னை ஏசி தன்னை பத்தி பேசுனதுக்காக குஷ்டரோகத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக தான் அக்காவுக்காக ஜெபிச்சது யாரு? மோசே. அவனுடைய கிருபை அப்படி இருந்துச்சு. நமக்கு அப்படி கிருபை இருக்கா? இல்லை, வேணும். இன்னைக்கு தேவனுடைய கண்கள் அந்த கிருபையை பெற்றுக்கோங்க. நீங்க கிருபையை பெற்று பாருங்க. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் ரைட்டா பேசுவாங்க, உங்களை பத்தி குற்றமா பேசினவங்க எல்லாம் புகழ்ந்து பேசுவாங்க. அப்படியே ட்ரிப் ஆயிடும். அதான் இந்த கிருபையினுடைய எஃபெக்ட். எப்படின்னா அப்படி சேஞ்ச் பண்ணி காட்டும். புரியுதா உங்களுக்கு? பவுலை பத்தி அந்த மெலித்தா தீவுல உள்ளவங்க எல்லாம் பேசுறாங்க, இவன் கப்பல் சேர்த்ததுக்கு தப்பி வந்துட்டான், ஆனா இப்ப சர்ப்பம் கடிச்சிருச்சு, பழி இவனை என்ன செய்யல, விடலை, இவன் கொலை பாதகன் அப்படின்னாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சர்ப்பத்தை உதறி போட்டு அக்னியில எரிஞ்சு போயிருச்சு, இவனுக்கு சாவு வரல, இவன் நல்லா சுத்திட்டு இருந்தான். அதே ஜனம் சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு, இவன் சாதாரண மனுஷன் இல்லப்பா, இவன் தேவன், இவனுக்குள்ள பெரிய வல்லமை இருக்கு. அப்ப ஜனங்கள் அந்த கிருபையை பார்த்த உடனே பழி போய் எது வருது, நல்ல பேச்சு வருது. அதனால கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு இந்த கிருபை இருக்கு? மோசேக்கு அளிக்கப்பட்ட கிருபை நடத்தி பின் கிருபை. ஆனா என்னைக்கு அந்த ஆவி அவனை விட்டு போச்சோ, அந்த 70 பேர் மேல அவன் ஷேர் பண்ணி போறதுக்கு அனுமதிச்சானோ,
அன்னையோட நடத்தி பெருஞ்சிருச்சு, அவனை விட்டு போயிடுச்சு. பாத்தீங்களா, கானானுக்குள்ள என்ன செய்யல, போகல. பாத்தீங்களா, அடக்காராதனை நல்லா நடந்துச்சு. நம்ம போகட்டாலும் யார் வந்தா, தேவன் வந்தாரு, தூதர்கள் வந்தாங்க, நல்ல அடக்காராதனை. சென்ட்ரல் பாஸ் எல்லாம் வருவாங்க பல இடத்துல இருந்து. ஆனா எது எங்க போகாது, வண்டி கானானுக்குள்ள போகல. காரணம், தனக்கு இருந்த கிருபையை அவன் மறுதலித்தான். என்னால இப்படிலாம் சுமக்க முடியாது, இவங்களெல்லாம் நடத்த முடியாது, இவங்களெல்லாம் கொண்டு போக முடியாது. நான் என்ன இவங்களை பெத்தனா, இவங்களை வளர்த்தனா, இவங்களை கொண்டு போய் நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா, இப்படிலாம் அவன் பேச ஆரம்பிச்சது ஆண்டவருக்கு பயங்கர துக்கமாயிடுச்சு. என்ன இவனா சுமக்கிறான். என்னாகமம் 11:11. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வரப்பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவர்களுடைய ஆண்டவர் தான் உன்கிட்ட டைரக்டா பேசியிருக்கிறாரு. என் கண்கள்ல உனக்கு, யாத்திரா 33:17 நேரடியா பேசுறாரு. வேற யார் பேசணும்? அவரே டைரக்டா சொல்றாரு, என் கண்களில் உனக்கு, மோசேயே என் கண்களில் உனக்கு என்ன கிடைச்சது, கிருபை கிடைத்ததுன்னு. இப்ப இவன் புலம்பல் என்ன சொல்றான், எனக்கு கிருபை கிடையாமல் போனது என்ன? கிருபையை வச்சுக்கிட்டு கிருபை கிடைக்கலன்னு சொன்னா எப்படி? அப்பதான் பார்த்தாரு ஆண்டவர், சரி ரைட், இவன் கிருபையை மறுதலிச்சிட்டான். பைபிள் என்ன சொல்லு தெரியுமா, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுக்கப்படும். இவனுக்கு கர்த்தர் ஃபுல்லா கொடுத்து வச்சிருந்தாரு, இவன் இல்லைன்னு சொன்னான், எனக்கு கிருபை கிடைக்கல, என்ன எப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை கொண்டு வந்துட்டீங்கன்னு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, ரைட், நீ ஒருத்தனா இதை சுமக்காத, நான் உன்னோட கூட சுமக்கிறதுக்கு ஆள் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் இருந்து அபிஷேகத்தை எடுத்து வச்சாரு. இப்ப யாராயிட்டான், அந்த 70 பேர்ல ஒரு ஆள் ஆயிட்டான். நீங்க எப்ப முடியாது, இந்த விசுவாச பாதையில முடியாது, தெரியாது, வேண்டாம், ஐயோ அப்படின்னீங்கன்னா அப்படியே ஒன்று இருக்கிற 70 போர்ஷன் சர்ன்னு வெளியே போயிடும். அதுக்கு பிறகு உனக்கு கானான் தரிசனத்துல கூட கிடைக்காது. அவன் சொல்றான், அந்த மலையில ஏறி பார்க்கட்டுமா, இல்ல அந்த தேசத்துல நான் கால் வைக்கட்டுமாங்கிறான். மலையில வரைய எட்டிப்பாரு, அது என்ன மலையில ஏறி பார்த்தா எது தெரியும்? இந்த மாடியில் ஏறி பார்த்தா அங்க உள்ள வீடுல உள்ள மொட்டை மாடியில் உள்ள குடிசையில உள்ள மரங்கள் எல்லாம் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில எதுக்காக தேவன் கிருபையை கொடுத்தாரோ அந்த கிருபையை நாம் நஷ்டப்படுத்த கூடாது. மோசேக்கு கொடுத்த கிருபையை லாஸ்ட் மினிட்ல விட்டுட்டான். அதாவது 40 வருஷம் விசுவாசியா இருப்பாங்க, கடைசி நாள், கடைசி 1 மாசம் 2 மாசத்துல விசுவாசத்தை விட்டுப்பாங்க. இதுதான் இந்த கடைசி நேரத்துல விழுகிற பெரிய விழுகை. 40 வருஷம் விசுவாசம் விசுவாசம் விசுவாசமாங்க, கரெக்டா அந்த 1 மாசம் ஜாவறதுக்கு முன்னால ஆள் எங்க போயிடும், விசுவாசத்தை விட்டுரும். அப்ப இவ்வளவு நாள் ஓடினது என்ன ஆயிருது? மோசே நல்லா வந்தான், ஆண்டவரே சாட்சி கொடுத்தாரு, அவனை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. ஆனா கடைசியில கண்மலையை அடிச்சு அந்த சாந்த குணத்தை கெடுத்து நான் பெற்ற நான் புலம்பி அபிஷேகம் எல்லாம் அவனை விட்டு போய் கடைசியில கர்த்தர் சொன்னாரு, நீ அந்த நல்ல தேசத்தில் கால் வைக்க மாட்டாய். கிருபையை கடைசி நேரத்தில் போக்கடித்த ஒரு நபர் யாரு? மோசே.